அடித்து ஆடிய தாவேக சட்டப்பேரவையில் நடந்த முக்கிய விவாதம். திணறும் திமுக. பரபரப்பாக நடந்து வரும் தமிழக சட்டமன்றத்தில் தற்போது திமுக மற்றும் தாவேகவுக்கான விவாதம் காரசாரமாக செல்ல, முக்கியமாக சட்டசபை நாளில் அமைச்சர் மரிய வில்சன் ஆவேசமாக பேசினார். லாஸ்ட் அசெம்பிளி செஷன்ல பார்ட்டி என்ற ஒரே வார்த்தையில எல்லாம் எழுந்து போனீங்க. இப்ப அப்படி நடக்காது சார், இப்படி நடக்கவே நடக்காது. மேலும் பல்வேறு விவாதங்கள் அங்கு நடக்க, சிப்காட் பற்றிய முக்கிய தகவல் ஒன்றை அமைச்சர் கீர்த்தனா அங்கு எடுத்து வைத்தார். இது பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. போய் பாத்தீங்கன்னா பொட்டல் காடா தான் இருக்கு. நிலம் மட்டும் வாங்கி ஒதுக்கீடு வச்சிருக்காங்க. ஆனா இங்க தொழில்கள் எதுவுமே இன்னும் வரவே இல்லை. இங்கு முக்கியமாக பார்க்கப்படுவது, கடந்த கால திமுக ஆட்சியில் எந்த ஒரு துறையும் சரியாக செயல்படவில்லை என்பதுதான். கடந்த திமுக ஆட்சியில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது விவாதம் மூலம் வெளிவந்தது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக அமைச்சர் ரமேஷ் பகீர் தகவலை வெளியிட்டார். நேற்றைய நாளில் உதயநிதி பேசவில்லை, மற்ற உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்பட்டது. திமுக எம்எல்ஏக்கள் வைத்த வாதங்கள் எதுவும் சபையில் எடுபடவில்லை. மேலும் திமுக உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகள் ஏதும் சரியான கேள்விகள் இல்லை என்று சாமானியர்களே கருத்து சொல்கின்றனர். இந்த அவையில் உதயநிதியை பொறுத்தவரை ஸ்டாலின் போல் சபையில் பேச மாட்டேங்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் உள்ளது. கடந்த வாரம் நடந்த விவாதத்தின் போது உதயநிதிக்கும் அமைச்சர் ஆதவிற்கும் வார்த்தை போர் முற்றியது. கிட்டத்தட்ட இருவரும் தங்கள் குடும்ப விவகாரங்களை உள்ளே இழுத்து பேச ஆரம்பித்து விட்டனர். இங்கு பொதுவாக சொல்லப்படும் கருத்துக்கள், தாவேக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வைக்கும் கேள்விகளுக்கு திமுக தரப்பிலிருந்து சரியான பதில் வரவில்லை என்பதுதான். இதன் காரணமாக பார்க்கப்படுவது, கடந்த கால திமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் நடந்த முறைகேடு தான். நாளுக்கு நாள் சூடான விவாதங்களுடன் நடைபெறும் தமிழக சட்டப்பேரவையில் திமுகவின் ஒவ்வொரு பொய்களும் தாவேக மூலம் வெளியே வருகிறது என சாமானிய மக்களும் கருத்து தெரிவிக்கின்றனர். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னாரு, சிப்காட் அங்க நல்ல முறையா நடைபெற்று இருக்கிறேன். நாங்க சிப்காட் ரிவைவல் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிப்காட்டை ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பெருந்துறையில 26/5/2026 அன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நானும் சேர்ந்து அங்க ஒரு ஆய்வு நடத்தினோம். அவர் சொன்ன மாதிரியான எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவும் நான் பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, சொல்லிடுறேன் பேசி முடிச்சிரு. அதுக்கப்புறம் தொழில் பூங்கா 1097.86 ஏக்கர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பல வருடங்கள் ஆயிருக்கு. அங்க 4 கம்பெனி மட்டும்தான் இன்னைக்கு வர நடத்திட்டு இருக்காங்க. அதுல 32 தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான மனைகள் இப்ப ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அங்க முதலீட்டாளர்கள் கூட நம்ம ஒரு ஆய்வு நடத்தினோம். அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே தண்ணீர் அங்க இல்ல, ரோடு வசதி இல்ல, தெருவிளக்குகள் இல்ல, சரியான பஸ் வசதிகள் அங்க இருக்க மக்கள் சிப்காட்டுக்கு வர முடியாத நிலைமையில தான் இன்னமும் இருந்துட்டு இருக்குன்னு பல கோரிக்கைகள் வச்சாங்க. அதுக்கேத்த மாதிரி ஆய்வு நடத்தின உடனேயே நீர் வழங்குறதுக்காக 1/6/2026 காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமா நம்ம சோதனை ஓட்டம் செஞ்சு அதுல கண்டறியப்பட்ட குறைகள்லாம் திருத்தி 7/6/2026 நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கும். இதுல 2வது முறையா TNPL மூலமா நீர் வழங்குதல் திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதுல சாலை வசதி அங்க இருக்க 2 முதலீட்டாளர்கள் கேட்டிருந்தாங்க. சாலை வசதிக்கான டெண்டர் 6/7/2026 அன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாளைக்கு அது ரிலீஸ் செய்யப்படுது. இதன் மூலமா அங்க இருக்க சாலை வசதிகளும் செய்யப்படுது. இதை தவிர பேருந்து வசதி இல்ல அப்படின்னு சொல்லி அங்க இருக்க தொழில் முதலீட்டாளர்கள் கேட்கறது எல்லாமே துணை மின் நிலையம், அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாம எப்படி ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்க முடியும். அதுக்காக தொழிற்சாலைகள் எதிர்கால மின் தேவையை கருதி 110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தேவையான நிலம் அடையாளம் கணக்கெடுக்கப்பட்டு இப்போ அதுக்கான தான பத்திரமும் நம்ம பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத்தனை குறைகளும் இருக்கிற ஒரு சிப்காட் அது இங்க மட்டும் கிடையாது, பல இடத்துல சிப்காட் இதே நிலைமையில தான் இருக்கு. போய் பாத்தீங்கன்னா பொட்டல் காடா தான் இருக்கு. நிலம் மட்டும் வாங்கி ஒதுக்கீடு வச்சிருக்காங்க. ஆனா இங்க தொழில்கள் எதுவுமே இன்னும் வரவே இல்லை. இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர், நம்ம தர்மபுரியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அதை ஏத்துப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. அதையெல்லாம் மாற்றி முதல் ஆய்வு பண்ணோம். அதுக்கான டெண்டர்களையும் விட்டு அதுக்கான வசதிகளையும் இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கள் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு TN Wire News சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.